பீட்டர் ராபிட் தனது தாயார் ராபிட் மற்றும் அவரது 3 உடன்பிறப்புகளான ஃப்ளாப்ஸி, மோப்சி மற்றும் காட்டண்டையில் ஆகியோருடன் ஒரு பெரிய மரத்தின் வேர்களுக்கு அடியில் ஒரு வசதியான துளையில் வாழ்ந்தார். ஒரு நாள் காலை மிசஸ் ராபிட் தன் குழந்தைகளிடம் ரொட்டி வாங்குவதற்காக பேக்கரிக்குச் செல்வதாகச் சொன்னாள். புறப்படுவதற்கு முன் அவள் அவர்களை கடுமையாக எச்சரித்தாள். மெக்ரிகோரின் தோட்டத்திற்குள் செல்ல வேண்டாம். உங்கள் தந்தைக்கு அங்கு விபத்து ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டு தன் கூடையை தூக்கிக் கொண்டு கிளம்பினாள். ஃப்ளாப்ஸி, மாப்சி மற்றும் காட்டண்டையில் ஆகியவை நல்ல குட்டி முயல்கள் மற்றும் ராஸ்பெர்ரி சேகரிக்க பாதையில் செல்ல முடிவு செய்தன. இருப்பினும் குறும்பு மற்றும் சாகச முயலாக இருந்த பீட்டர் தனது அம்மா சொன்னதற்கு நேர்மாறாக செய்ய முடிவு செய்தது. மெக்ரிகோரின் தோட்டத்தின் வாயிலின் கீழ் இறங்கியது ஆராய்வதில் உற்சாகமாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் சுவையான காய்கறிகளைப் பார்த்து பீட்டரின் கண்கள் மகிழ்ச்சியுடன் விரிந்தன. கீரை, பிரெஞ்ச் பீன்ஸ், முள்ளங்கி போன்றவற்றை பார்த்தது. சற்று கவனக்குறைவாக தோட்டத்தில் ஆழமாக ஆராய முடிவு செய்தது. அது சுற்றித் திரிந்தபோது மெக்ரிகோரை பார்த்துவிட்டது. விவசாயி கத்திக்கொண்டே பீட்டரை பின்தொடர்ந்து ஓடினான். பயந்து போன பீட்டர் காய்கறிகளின் நடுவே தோட்டத்தின் குறுக்கே ஓடியது. அது பீதியில் தனது காலணிகளில் ஒன்றை முட்டைக்கோஷ் தோட்டத்திலும் மற்றொன்றை உருளைக்கிழங்கு தோட்டத்திலும் இழந்தது. அவரது காலணிகள் இல்லாமல் ஓடுவது மிகவும் கடினமாகிவிட்டது. ஆனால் பீட்டர் தப்பிக்க முயன்றது. பீட்டர் நெல்லிக்காய் வலையில் ஓடி தற்செயலாக சிக்கியது. அவரது நீல ஜாக்கெட் வலையில் சிக்கியது. பீட்டரால் தன்னை விடுவிக்க முடியவில்லை. வெறித்தனமாக போராடியது. நட்பு சிட்டுக்குருவிகளின் குழு கீழே பறந்து தொடர்ந்து முயற்சி செய்ய ஊக்கப்படுத்தியது. கடைசியாக போராடி வெளியேறியது. இப்போது ஜாக்கெட் மற்றும் ஷூ இல்லாமல் பீட்டர் வேகமாக ஓடி ஒரு வழியைத் தேடி மூச்சு விடுவதற்காக பாதி தண்ணீர் நிரம்பிய தண்ணீர் கேனில் ஒளிந்து கொண்டது. இருப்பினும் மெக்ரிகோர் அதைக் கண்டு குத்த முயன்றார். பீட்டர் கேனில் இருந்து வெளியேறி தோட்டத்தின் வழியாக வேகமாக ஓடி பூந்தொட்டிகளை தட்டி குழப்பத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் பீட்டர் தொலைவில் தோட்ட வாயிலைக் கண்டது. விவசாயி அவரை பிடிக்க முற்பட்டபோது பீட்டர் வாயிலுக்கு அடியில் நழுவி காடுகளுக்கு பாதுகாப்பாக தப்பியது. பீட்டர் வீட்டை அடையும் வரை ஓடுவதை நிறுத்தவில்லை. அது சோர்வடைந்தது. ரோமங்கள் அழுக்காக இருந்தது. பயத்தில் நடுங்கியது. மிசஸ் ரேபிட் வீட்டுக்கு திரும்பியது. அவரது சிதைந்த நிலையையும் ஜாக்கெட் மற்றும் காலணிகள் இல்லாததையும் கவனித்தது. அவள் பெருமூச்சு விட்டாள். மிகவும் குறும்பு என்று அவனை கடினமாக திட்டினாள். ஃப்ளாப்ஸி, மாப்சி மற்றும் காட்டண்டையில் ஆகியோர் ரொட்டி, பால் மற்றும் கருப்பட்டிகளை சாப்பிட்டு மகிழ்ந்தபோது பீட்டர் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் சாப்பிட முடியாமல் வருத்தப்பட்டது. மிசஸ் ரேபிட் டீ மற்றும் ஒரு டோஸ்ட் சாப்பிட கொடுத்துவிட்டு சீக்கிரம் படுக்கையில் அமர்த்தியது.